வணக்கம் மாணவர்களே. வேதில் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று நீட் கெமிஸ்ட்ரி 360 பகுதியில் முந்தைய நீட் தேர்வில் கேட்கப்பட்ட வேதியியல் கேள்விகளையும் அதற்கான தீர்வுகளையும் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று ஒரு கேள்வியினை பார்க்க போகின்றோம். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போகலாம். இக்கேள்வியானது நீட் 2019 கேட்கப்பட்ட கேள்வி. அதன்படி புரோட்டான் ஏற்றம் செய்வதற்கு மிகவும் கடினமான சேர்மம் எது? அதாவது த காம்பவுண்ட் இஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட் டு புரோட்டனேட் இஸ். அதாவது கீழே வந்து 4 சேர்மங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 சேர்மத்துல எந்த சேர்மம் வந்து புரோட்டானேற்றம் செய்வது மிகவும் கடினம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. வாங்க தீர்வுக்குள்ள போயிடலாம். முதல் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு நீர் மூலக்கூறு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ஆக்சிஜன்ல வந்து தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் 2 இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த நீர் மூலக்கூறு வந்து ஆசிட் கூட, அதாவது அமிலத்து கூட வினைபுரியுது. H+ கூட வினைபுரியும் போது உடனடியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டான் ஏற்றம் செய்யப்பட்ட நீர் மூலக்கூறு நம்மளுக்கு உருவாகிறது. இப்போ ரெண்டாவது ஆப்ஷனுக்குள்ள போகலாம். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெத்தனால் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து ஆக்சிஜன்ல தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் 2 இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த மெத்தனால் வந்து அமிலத்து கூட வினைபுரியும், அதாவது H+ கூட வினைபுரியும் போது நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டான் ஏற்றம் செய்யப்பட்ட ஒரு மெத்தனால் வந்து நம்மளுக்கு உடனடியாக வந்து உருவாகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மெத்தில் குரூப் வந்து ப்ளஸ்ஐ விளைவில் ஈடுபடும் போது நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான்களை வந்து கொடுக்கறதுனால இங்கே வந்து உடனடியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு புரோட்டான் ஏற்றம் நடக்குது. இப்போ மூன்றாவது ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன்றாவது ஆப்ஷன் ஈத்தர் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இப்போ ஈத்தரில் வந்து நம்மளுக்கு தெரியும் ஆக்சிஜனில் தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் 2 இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ இது வந்து ஆசிட் கூட வந்து வினைபுரியும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டான் ஏற்றம் செய்யப்பட்ட ஈத்தர் நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம இங்கே வந்து அங்கே போன இதில் வந்து ஒரு மெத்தில் குரூப் இருந்துச்சு. இங்கே ஈத்தரில் 2 மெத்தில் குரூப் இருக்கிறதுனால இதுவும் வந்து ப்ளஸ்ஐ விளைவில் ஈடுபடுறதுனால இங்கே வந்து எலக்ட்ரான்களை வந்து இது வந்து எளிதில் வந்து கொடுக்குது. ஆகையால் உடனடியாக வந்து நம்மளுக்கு வந்து ஈத்தர் புரோட்டானேற்றம் செய்யப்பட்ட ஈத்தர் நம்மளுக்கு உருவாகிறது. இப்போ நான்காவது ஆப்ஷனுக்குள்ள போகலாம். நான்காவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபீனால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீனாலை வந்து நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் அமைப்பில் எழுதிக்கலாம். நம்மளுக்கு தெரியும் ஆக்சிஜனில் வந்து தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் 2 இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பென்சில் ரிங்குக்கு எலக்ட்ரான்களை கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனிசைவு மூலமாக இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உருவாகுது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் வந்து நேர் அயனியா இருக்கு. இந்த நேர் அயனியா இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன்ல எலக்ட்ரான்கள் வந்து பற்றாக்குறையா இருக்கிற காரணத்தினால இதால வந்து அமிலத்து கூட எளிதில் வினைபுரிய முடியாது. இப்போ வாங்க கேள்விக்குள்ள போயிடலாம். நம்மளுக்கு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டான் ஏற்றம் செய்வதற்கு மிகவும் கடினமான சேர்மம் எது? த காம்பவுண்ட் இஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட் டு புரோட்டனேட் இஸ். அதாவது கீழே வந்து கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல புரோட்டான் ஏற்றம் செய்வது மிகவும் கடினமான சேர்மம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 4, அதாவது ஃபீனால் தான். மாணவர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உபயோகமா இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கான்செப்ட் குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா உடனடியாக கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி மாணவர்களே.